வீடியோவில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது இந்த 2022ல் யூடியூப்பில் வர்றவங்க செய்கிற மிகப்பெரிய தவறுகள் என்ன, அந்த தவறுகளை அவாய்ட் பண்ணுறதுனால எப்படி வந்து உங்களோட சேனல் வந்து வளர்ச்சி அடையும், ஸோ அதுக்கான டெக்னிக்ஸ் என்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் இம்பாக்ட் வீடியோஸ் தமிழில் நீங்கள் வரலைன்னா நம்ம சேனலோட நோக்கம் வந்து நம்ம சேனல் வர எல்லாருமே 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் 4000 வாட்சிங் ஹவர்ஸ் வந்து ரீச் பண்ணணும். எல்லாருமே ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் வந்து அடையணும் அப்படின்றத நம்மளோட ஆசை. நம்மளோட வீடியோ வந்து பாருங்கள், பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்கள். இது நம்ம சேனலுக்கான ஒரு மிகப்பெரிய பூஸ்டாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, யூடியூப் சேனல் வந்து நாம வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸை பார்த்தோ அல்லது ஃபேமிலி மெம்பர்ஸை பார்த்தோ அல்லது வந்து யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸை பார்த்தோ ஸோ இவங்க வந்து நல்லா ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் ஒரு சேனல் ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருவோம். ஆனால் நம்ம பண்ணுற முதல் தவறு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாம் வந்து சேனல் ஆரம்பித்த உடனே நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட மொபைலை வாங்கி நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். ஸோ இது எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு தவறு அப்படின்னு சொல்லிட்டு நம்மள யாருக்குமே வந்து தெரியாது. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, யூடியூப் அல்காரிதம் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா ஸோ அந்த வீடியோவை உங்களோட ஆடியன்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்குறாங்க அப்படின்றத வந்து ஃபைன் பண்ணும். ஃபைன் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து நம்மளோட வீடியோ கண்டென்ட்டாக தொடர்ந்து காமிச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ நாம் என்ன பண்ணுவோம்னா, இந்த மாதிரி சப் ஃபார் சப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால அவங்க வந்து சப்ஸ்கிரைபராக இருப்பாங்க. அவங்க எல்லாருமே நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணோம் அப்படின்னா பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இதனால் யூடியூப் அல்காரிதம் என்ன வந்து திங்க் பண்ணோம் அப்படின்னா, இந்த வீடியோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல, இதை வந்து நம்ம ப்ரொமோட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிடும். ஸோ அதனால் நம்மளோட வீடியோஸ் வந்து ப்ரொமோட் ஆகாது. ஸோ அதனால் எப்போவுமே இந்த மாதிரி சப்ஸ் வந்து பண்ணவே பண்ணாதீங்க. நீங்கள் வந்து ஜென்யூனாக நீங்கள் வீடியோஸ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான சப்ஸ்கிரைபர் வந்து கண்டிப்பாக கிடைப்பாங்க. அதனாலேயே நம்ம வந்து ஈஸியாக வந்து க்ரோ ஆகிடலாம். ஸோ அதனால் இந்த தவறை வந்து எப்போவுமே அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ ரெண்டாவது முக்கியமான டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட நீஸில் வந்து வீடியோ போடுறது. நீஸ் அப்படின்னா என்னன்னா, நம்மளுடைய தனித்துவம், யூனிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ என்னுடைய சேனலோட நீஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து யூடியூப் டிப்ஸ் கொடுக்குற சேனல். இந்த சேனலில் நான் யூடியூப் டிப்ஸ் மட்டும்தான் நான் வந்து கொடுப்பேன். நான் வந்து வேறு ஏதாவது கண்டென்ட் போடணும் அப்படின்னு நினச்சேன்னா நான் வேறு ஒரு சேனல் உருவாக்கி தான் நான் வந்து கண்டென்ட் போடணும். ஸோ நம்ம நிறைய பேர், அதாவது புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறவங்க பண்ணுற தவறு என்னன்னா, ரேண்டம் கண்டென்ட் வந்து தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரேண்டம் கண்டென்ட் போடுறதுனால என்ன ஆகும்னா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து கண்டென்ட் ஏ அப்படின்னு ஒரு டைப் ஆஃப் கண்டென்ட் போடுறீங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் வந்து கிடப்பாங்க. கண்டென்ட் பி வந்து ஒரு ஸ்டைல் ஆஃப் கண்டென்ட் போடுறீங்கன்னா அதுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் கிடப்பாங்க. இப்போ கண்டென்ட் சி போடுறீங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் வந்து கிடப்பாங்க. அந்த வீடியோவை இந்த கண்டென்ட் ஏல உள்ளவங்களும் கண்டென்ட் பியில் உள்ளவங்களும் பார்க்க மாட்டாங்க. இதனால யூடியூப் அல்காரிதம் வந்து என்ன திங்க் பண்ணோம் அப்படின்னா, இந்த வீடியோ வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்றத வந்து முடிவு பண்ணிடும். ஸோ அதனால் எப்போவுமே உங்களோட நீஸ் என்னன்றதை ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணுங்கள். ஃபைன் பண்ணிவிட்டு அந்த நீஸ் சம்மந்தமாகவே வந்து வீடியோஸ் போடுங்க. ஸோ அப்போ தான் யூடியூப் சேனல் வந்து இந்த சேனல் வந்து இந்த கண்டென்ட்டை வந்து கொடுக்குது, இந்த கண்டென்ட்டை இந்த ஆடியன்ஸை கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு வந்து சேர்க்கும். ஸோ அதனால் எப்போவுமே உங்களுக்கு நீஸ்லேயே வந்து வீடியோ போடுங்க. ஸோ மூன்றாவது முக்கியமான டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கீவேர்ட் ஸ்டஃபிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வீடியோ பொதுவாகவே நிறைய பேருக்கு போய் சேருதுன்னா அதுக்கான காரணம் வந்து அந்த வீடியோட கீவேர்ட்ஸாக இருக்கும். ஆனால் புதிய யூடியூபர்ஸ் என்ன புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷனில் நிறைய கீவேர்ட்ஸ் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட வீடியோஸ் வந்து பயங்கரமாக ப்ரொமோட் ஆகும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஸோ யூடியூப் அல்காரிதம் வந்து இப்போ ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்குது. 2010ல் நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கீவேர்ட்ஸ் இந்த மாதிரி கண்ணாப்பின்னான்னு கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட வீடியோ வந்து ப்ரொமோட் ஆகும். ஆனால் 2022ல் நீங்கள் அதே மாதிரியான விஷயத்தை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்கள் சேனல் வந்து பிளாக் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு வீடியோ எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது, ஒரு வீடியோவில் என்னென்ன கீவேர்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் அல்காரிதம் எப்படி ஃபைன் பண்ணுது அப்படின்னா, நம்ம பேசுகிற வார்த்தைகளை வச்சு தான் வந்து கீவேர்ட்ஸ் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம எந்த லாங்குவேஜில் பேசினாலும் அந்த வார்த்தைகள்லேருந்து தான் வந்து கீவேர்ட்ஸ் எடுத்துகிட்டு அந்த கீவேர்ட்ஸ் சம்மந்தமான ஆடியன்ஸ்க்கு வந்து நம்மளோட வீடியோஸ் வந்து கொண்டு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் எப்போவுமே டிஸ்கிரிப்ஷனில் போய் இந்த மாதிரி கீவேர்ட் ஸ்டஃபிங் வந்து பண்ணாதீங்க. ஸோ ஒரு வீடியோவுக்கு என்ன தேவையோ அதை மட்டுமே வந்து அந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுங்க, வேறு எதுவுமே கொடுக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ஆர்கானிக்காகவே உங்களோட வீடியோஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து போய் சேர்றதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த 3 டிப்ஸை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட வீடியோ நிறைய பேருக்கு வந்து போய் சேரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இம்பாக்ட் வீடியோஸ் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். I live inside my own world of make-believe. Kids screaming in the cradles, profanities.